அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய நம்பிக்கை அவர்தான், நம்மளுடைய நங்கூரம் அவர்தான், நம்மளுடைய மறைவிடம் அவர்தான், நம்மளுடைய உறைவிடம் அவர்தான். அதனாலதான் இன்னைக்கு நம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அந்த ஜீவனை கொடுத்தவருக்கு, அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றினவரை நீங்களும் நானும் பாடி துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த தாவீதின் குமாரனுக்கு ஏற்ற துதியும் கனத்தையும் கொடுப்போம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை
இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஜபமா, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சுடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி. நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்து, ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே, செய்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். இயேசு எல்லா இடத்துலையுமே, அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் நம்ம வாசிச்சோம்னா, இயேசு எல்லா இடத்துலையுமே கர்த்தரை பார்த்து, தேவனை பார்த்து பிதாவே பிதாவேன்னு தான் கூப்பிடுவார். எல்லா அதிகாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபாதர், ஆபா அப்படி தான் அவர் கூப்பிட்றார். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவரை கர்த்தரை பார்த்து தேவனேன்னு கூப்பிடுறார். அந்த சிலுவையில் கைவிடப்பட்டவராய் அவர் நிற்கும் பொழுது அப்போதான் இயேசு கர்த்தரை பார்த்து தேவனே தேவனே என்னை ஏன் என்னை கைவிட்டுன்னு அவர் அந்த 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 எல்லா காஸ்பல்லையும் நம்ம வாசிச்சோன்னா அந்த ஒரே ஒரு முறையை மட்டும்தான் அவர் கர்த்தரை தேவனே என்று கூப்பிட்டுப்பார். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல கைவிடப்பட்டவர்களா நீங்களும் நானும் நின்றிருந்திருக்கணும். அந்த பலியை, அந்த நம்ம மேல சுமர வேண்டிய அந்த பாவத்தின் சுமையை அவர் சுமந்து கொண்டனால அவர் அப்பா என்று கூப்பிடத்தக்கதான அந்த 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 ஸ்லாக்கியத்தை அவர் இழந்தவராய் தேவனே தேவனே என்று கூப்பிட்டு அந்த கைவிடப்பட்டவராய் அவர் சிலுவையில் நிற்கிறார். அவர் கைவிடப்பட்டவராய் அவர் சிலுவையில் நீங்களும் நானும் அவர் நின்னனால மட்டும்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கைவிடாமல் அவருடைய சமூகத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நமக்காக கைவிடப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினவர் நம்மளை வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மளை கைவிடாமல் நடத்துவார். ஏன், நம்மளுடைய ஜீவன் போன பின்பாக கூட நம்மளை நித்திய ஜீவன் வரைக்கும், அந்த எட்டர்னிட்டி லைஃப்குள்ள வரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிடாமல் நம்மளை கரத்தில் அவர் நம்மை கரத்தை பிடித்து அவர் வழி நடத்துவார். அவரை துதிப்பதுதான் நமக்கு மேன்மை, அவரை பாடுவதுதான் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம நினைத்து பார்த்து அந்த அன்பையெல்லாம் யோசிச்சு பார்த்தா 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆமென். பரிசுத்தரே இயேசு தேவா என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை துதிப்பது என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை, உம்மை பாடுவதால் என்னில் உம்மை கரங்களை அசைத்து எங்கள் நோக்கம்
மாறிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ யாஸ் பரதஷதரி கரதபோ. ஓ அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா,
ஹல்லேலூயா. ஆமென். நோவா பேலையெல்லாம் உண்டாக்குறான். கர்த்தர் அதுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்னென்ன அதுக்கு அப்ளை பண்ணி அந்த 2 பலகைகளையும் அந்த மரத்தை எப்படி ஒட்டணுங்கிறத சொல்லித்தராரு. எல்லா காரியத்தையும் பேராக எல்லா விலங்குகளையும் ஏற்றணும், எல்லாமே சொல்லித்தராரு. ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் வைக்கணும், ஒரே ஒரு கதவு மட்டும்தான் வைக்கணும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் நோவாவுக்கு சொல்லி கொடுக்குறாருல்ல. நோவாவுக்கு சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள்லாம் முடிந்த பின்பு நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த பேலைக்குள்ளே ஏற்றுறார். அந்த பேலைக்குள்ளே ஏற்றும் பொழுது எல்லாம் உண்டாக்கின அவன் தானே கேப்டனாக இருக்கணும். அங்கே ஏதாவது அந்த ஷிப் அந்த போட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அவன்கிட்ட ஏதாவது இருந்துச்சா? எந்த வீலாவது இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அவனை கர்த்தர் அவனை உள்ளே அனுப்புனாரு. உள்ளே அனுப்புனோன்னா லாக்கை போட்டு கீ அவரை எடுத்து வச்சுக்கிட்டார். கர்த்தர் அடைத்தாருன்னு தான் வசனம் இருக்குது இல்லை? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கணும். ஆமென். அவருடைய சிறகுக்குள்ள வந்துட்டா மாத்திரம்தான் நம்மளுடைய ஜீவன் தப்பும் என்பது நோவா அறிந்திருந்தான். இல்லை, நம்ம எவ்வளவுதான் கர்த்தர் வாதித்தாலும் பாவம் செய்யக்கூடாதுங்கிற அந்த சிறகுக்குள்ள யோபு வந்தனால தான் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்களும் நானும் அந்த சிறகுக்குள்ள இருக்கணும். அந்த சிறகுக்குள்ள இருந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த கண்ட்ரோல் கர்த்தர்கிட்ட இருக்கும் பொழுது நம் கழுகுகளை போல செட்டைகளை விரித்து உயர பறக்கிறத நம்ம பார்ப்போம். இல்லை, ஆகாயத்தில் நம்ம கொண்டு செல்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம அந்த சிறகுகளின் நிழலில் வந்து சேரணும். கோழி எப்படி தான் குஞ்சுகளை கூப்பிட்டு அந்த சிறகுகளை சேர்த்துக்கொள்ளுமோ, இன்றைக்கு கர்த்தர் சிறகுகளை விரித்தவராய் நம் மத்தியில் அவர் வந்து இங்கே நிற்கிறார். யார் அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய சிறகுக்குள்ள அந்த நிழலுக்குள்ள வந்து சேர்றீங்களோ அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் சிட்சிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருடைய சிறகுகளின் நிழலிலே தங்கி வாழுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்கப்பா என்று ஜீவ பலியாய் கொடுக்கிற நாவு கர்த்தருடையது. ஆமென். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, கரங்களை விரித்தவர்களாய் ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வாழ பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே.
உயர்த்தி அந்த தேவன் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். என்னை காப்பவரே, நன்மைக்கு கை மாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே, மறைவிடமே ஆராதனை, உங்களிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஒரு பெரிய கைத்தட்டல் நம்முடைய தேவாதி தேவனுக்கு கொடுப்போமா? எத்தனை பேர் உணர்றீங்க அவர் நம்மளுடைய செட்டையின் நிழலிலே அவர் நம்மை சுமந்து கொண்டு போயிருக்கிறார்? ஆமென். அந்த தீர்க்கதரிசி அவர் எங்கெங்கேயோ நடந்து போறார்ல, அவர் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எரிகோல இருந்து பெத்தல் அந்த மாதிரி 4 இடத்திற்கு அவர் கடந்து போகிறார். அல்ல அந்த கடந்து போகும்போது அவன் அந்த சிறகுகளின் நிழலில் இருந்தனால, அந்த செட்டையின் நிழலில் இருந்தனால அந்த அக்கினி ரதம் வந்து காற்றில் அவர் எடுத்துக்கொண்டு சென்றது. ஆமென். உங்களை என்னையும் ஒரு நாள் கர்த்தர் மேகம் மீதில் அப்படிதான் எடுத்து சொல்ல போகிறார். அந்த காற்றுக்குள்ள நம்ம வந்துடணும், அந்த காற்று நம்ம மேல வீசணும். அந்த நீச்சல் அளவில் நம்ம முழங்கால் அளவுலாம் நமக்கு பத்தாது, கடைசி காலமா இருக்கு. நம்ம நீந்தி நீந்தி மூழ்கணும்ல, நம்ம பரலோக தூதருடன்லாம் நம்ம ஆராதனை செய்யணும். அந்த சிறகு நிழலுக்குள்ள வந்துருங்க. உலகத்தை நோக்கி ஓடிடாதீங்க, பணத்தை நோக்கி ஓடிடாதீங்க. கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையது. அதை தூக்கி நம்ம கிட்ட கொடுப்பதற்காக தான் அவரும் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவரும் தேவாதி தேவனிடத்துல கத்தாதி கர்த்தரிடத்துல ஓயாமல் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த காற்று நம்ம மேல வீசணும். கர்த்தர்ட்ட பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் நிழலில் வந்து நான் நிற்கிறேன், உம்முடைய சபையின் என்கிற அந்த அடைக்கல பேழைக்குள்ள நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே உங்க காற்று வீசும் பொழுது என்னை எடுத்துக்கொண்டு போயிடணும்பா. ஆண்டவரே அந்த காற்று என் மேலே வீசட்டும். ஆண்டவரே நான் தெரியாம கூட ஆண்டவரே என் பாவத்தை நீங்க நோக்கி பார்த்தா, என் அக்கிரமத்தை நீங்க நோக்கி பார்த்தா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் நிலை நிற்க முடியுமா? ஆனால் அதெல்லாம் என் தேவன் எனக்காக நீர் மன்னித்து உங்களுடைய காற்று வீசும்படி செய்ய. உங்க கண்களை மூடி அந்த கரத்தை பார்த்து, கர்த்தரை பார்த்து கரத்தை விரித்து ஆண்டவரே என்னை உங்க காற்றில் இழுத்து சென்றுங்க.
ஆண்டவரே முழங்கால் அளவு எனக்கு பத்தாது ஆண்டவரே, நான் நீச்சல் ஆழம் போகத்தக்கதாய் ஆண்டவரே அந்த பரலோக தூதருடன் கூட நான் ஆராதிக்கத்தக்கதாய் உங்களுடைய காற்று மேல வீசிட்டோயா. உங்களுடைய காற்று வீசுகிற வேலையில ஆண்டவரே என்கிட்ட காணப்படுகிற எல்லா கரைகளும் ஆண்டவரே, எல்லா பாவங்களும், எல்லா அக்கிரமங்களும், எல்லா அசட்டைத்தனமும், எல்லா ஆண்டவரே மப்பு மந்தாரமும் என்னை விட்டு போயிரு ஆண்டவரே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக உங்க சத்தம் தான் உயரணும். என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, நிரம்பி வழிய வேண்டுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். என்னை கொண்டு செல்லுமே. வாஞ்சையுடன் கேட்கிறீங்களா? பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன், பரலோக தூதருடன், பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் பரலோக பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் அக்கினி அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க, பரலோக பரலோக தூதருடன் ஆராதராதல சதரபோ ஓராதிரி கரதரபோ ஓராதல சதரபோ ஓராதிரி கரதரபோ ஓராதிரி சுபமுடைய காற்று வீசட்டுமையா. தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல. நீச்சலாயம் வேண்டுமே இழுத்துச் செல்லும் என்னையே. நீச்சலாயம் வேண்டுமே இழுத்துச் செல்லும், நீச்சல் நீச்சலாயம் வேண்டுமே இழுத்துச் செல்லும் என்னையே. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்துச் செல்லும் என்னையே. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்துச் முழங்காலை முழங்காலை
செல்லும் என்னையே நீச்சலாலம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே நீச்சலாலம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே நீச்சலாலம் வேண்டுமே. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும். ஓர் அதிலி கரவோ, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும். என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம். ஓர் அதிலி கரவோ, ஓர் அதல ஷத்ரவோ, ஓர் அதிரி கரதலவோ, ஓர் அதிலி ஷத்ரவோ, ஓர் அவகரதரா, ஓர் அதிலி கரதல ஷதர அதிரி கரவோ, ஓர் அதிரி கரவோ, ஓர் அதிலி ஷத்ரா, ஓர் அதிரி கரவோ, ஓர் அவதலி கரதல ஷத்ரவோ, ஓர் அவகரதல ஷத்ரவோ, ஓர் அவகரதல ஷத்ரா, ஓர் அபிகுரதல ஷத்ரவோ, ஓர் அபிகுரதல அதிரி கரதலவோ. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி. அக்கினி அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக ரதலஷத்ரவோ, ஓர் அதிரிகரவோ, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க. நீச்சலாலும் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே நீச்சலாலும் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே நீச்சலாலும் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே நீச்சலாலும் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, 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 பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. உங்க அன்னைய பாஷையை கொஞ்சம் உயர்த்தி அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த நவமான பாஷையை உயர்த்தி. ஒரு அதால ஷதராதி கரவோ, ஓ ஆண்டவரே காற்று வீசட்டும் ஐயா. ஒரு அதிரி கரதல ஷதரவோ, ஒரு அதிரி கரதலவோ, ஒரு அதால கரதல ஷதரவோ, ஒரு அதிரி கரதல ஷதரவோ, ஒரு அதிரி கரவோ. யூதனுக்கு சத்துருவாய் இருந்த ஆமான் அந்த யூதரை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ரெட்டிடுத்தனாய் மொர்தேகாய் அரண்மனை வாசலிலே வந்து நின்றான். ரெட்டிடுத்தினவனாய் அவன் தேவனை நோக்கி பார்த்த வேளையில அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மொர்தேகாவனுடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணினார். ஆமென். அவன் இறுதியில மொர்தேகாய் அகாஸ்வேருவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவனுக்கு பட்டாடை கொடுத்தவனாய், வெள்ளை வஸ்திரம் கொடுத்தவனாய், இளநீல வஸ்திரங்களை கொடுத்தவனாய் மொர்தேகாவை கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய நீதி அகாஸ்வேருக்கு முன்பாக விளங்கினது. அவனுடைய நீதி உலக ஜனங்களுக்கு முன்பாக 127 நாட்களுக்கு முன்பாகவும் அவனுடைய நீதி விளங்கினது. இன்றைய கர்த்தர் நம்முடைய சபையை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய நீதி எங்கே? உங்களுடைய நியாயம் எங்கே? நீங்களா கர்த்தர் நான் ஆராதனைக்காக என்ன ஆண்டவரே நான் என்ன உங்களுடைய வார்த்தையை சொல்லணும்னு கேட்கும் பொழுது நிறைய பேர் கரியர் பேஸ்டா போயிட்டீங்களே. நல்ல உயரணும், நல்ல பதவியில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். சில பேர் பணத்தை பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை ஓட்டுறீங்களே. கர்த்தர் நம்மளை கரியர் பேஸ் பண்ணியோ, மெட்டீரியலை பேஸ் பண்ணியோ, மணியை பேஸ் பண்ணியோ நம்மளை அழைக்கல. கர்த்தர் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்காமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்கிட்டையும் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். சபை கிட்ட கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அன்றி வேற எதை கர்த்தர் நம்மளிடத்தில்
கேட்கிறார். உங்களுடைய நீதி என்னுடைய நீதியும் உலக ஜனங்களுக்கு முன்பாக சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இரக்கம் செய்கிறவர்களா, நீங்களும் நானும் நீதியும் நியாயம் செய்கிறவர்களா, அவர்களே நீதிமான் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவர்களா இருப்பார்கள். அவர்களே அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தில் ஏறுகிற எருசலேமின் நகரத்தாராய் சீயோன் வாசிகளாய் இருப்பார்கள். கர்த்தர் சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய வஸ்திரத்தை மாற்றி நீதியின் வஸ்திரமா என்னுடைய வஸ்திரத்தை மாற்றும் ஐயா. நியாயம் செய்கிற வஸ்திரமா என்னுடைய வஸ்திரத்தை மாற்றும். சபைக்கு புத்தியுள்ள கன்னிகைகள் தரித்திருந்த வஸ்திரத்தை மொர்தெகாவினுடைய நீதி 127 நாடுகளுக்கு தெரிந்திருந்தது போல, மொர்தெகாவினுடைய வைராக்கியம் அகாஸ்வேருக்கு முன்பாக 127 நாடுகளுக்கு முன்பாக தெரிந்தது போல, இன்று இந்திய கிறிஸ்துவ தேவ சபையின் நீதி உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் தெரியத்தக்கதா எங்களுடைய வஸ்திரத்தை நீதியின் வஸ்திரமாய் மாற்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வஸ்திரத்தை நீதியின் வஸ்திரமாய் என் தேவன் மாற்றி எங்களுடைய நீதியை சூரியனை போல பிரகாசிக்கத்தக்கதாய் எங்களுடைய நீதி நண்பகல் மட்டும் பிரகாசிக்கத்தக்கதான நீதியாய் என் தேவன் என்னுடைய சபையின் நீதியின் வஸ்திரத்தை தரிப்பிறாங்க. நீதியை சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை உங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தை உம் சமூகத்தில் அகமகிழ்வே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா 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 என் நீதிதான் ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனோ நீர்தானையா,
உமக்கே